ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்த அனிமேல நிறைய அதில் எமோஷ்னல் சீக்வன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பெயின் தர விஷயமாக தான் இருந்திருக்கும் இல்லையா? அந்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த கேரக்டர்ஸ்க்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்படி நான் பார்த்ததில் ரொம்ப அதிகமான ஒரு எமோஷ்னல் டைமிங் இருக்கிற, அதாவது எமோஷ்னல் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கேரக்டர் லவ் பண்ணுற ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அவங்க கண்ணு முன்னாடி இறக்குறது, அவங்கள அவங்க கையாலேயே கொல்றது. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு பெயின் தரக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் உயிருக்குயிராக ஒருத்தவங்களை லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவங்கள உங்கள் கையாலேயே நீங்கள் கொல்லணும், இல்லை உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் கொல்றாங்கங்கிறத பார்க்குறதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். அந்த மாதிரி விஷயங்களால தான் அவங்கள கிரேட்டஸ்ட் லவ்வர்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நிறைய கதை சேர்ந்தாதான் அது கிரேட்டஸ்ட் லவ்னு இல்லை, சேராமல் போய் அதுக்காக அவங்க படுற எமோஷ்னல் பார்த்தா கூட அதுவும் ஒரு கிரேட்டஸ்ட் லவ் ஸ்டோரி தான். அந்த மாதிரி நான் பார்த்த 2 அனிமேல இருக்குது. ஒன்று நருட்டோ, இன்னொன்று அட்டாக் அண்ட் டைட்டன். இன்னும் நீங்கள் இந்த 2 அனிமேவை பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்த ஏதோ ஒரு அனிமேல இதே மாதிரி எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபாலோவர்ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோ பார்த்து கமெண்டில் தெரிஞ்சுப்பாங்க, சரிங்களா? இதே மாதிரி ஒரு வீடியோவோட திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதோட நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் அனிமே டெரிஃபிக். பாய் கைஸ்.